Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை கமலாலயத்தில் பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு தொடர்பான மையக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை வருகை புரிந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய கமலாலயத்துல இன்னும் சற்று நேரத்துல குறிப்பாக பாஜக தேர்தல் வேட்பாளர்களுக்கான அந்த இறுதி செய்யக்கூடிய பட்டியல் தயார் செய்யக்கூடிய மையக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இதற்காக மத்திய அமைச்சரும் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் சென்னை வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல அவருடைய தலைமையில, அதே போல பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தலைமையில இந்த மையக்குழு கூட்டமானது கூட இருக்கிறது. இந்த நிலையில தான் பியூஷ் கோயலினுடைய அழைப்பின் பேர்ல புதுச்சேரியிலிருந்து அண்ணாமலை ஹெலிகாப்டர் மூலியமாக சென்னை வந்திருக்கிறார். இந்த மையக்குழு கூட்டத்தில் இதற்கு முன்பதாக அவர் பங்கேற்பதற்கான தகவல் இல்லை. ஆனால் தற்பொழுது பியூஷ் கோயல் அழைப்பின் பேர்ல புதுச்சேரியிலிருந்து அவர் ஹெலிகாப்டர் மூலமாக, அதாவது அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது லட்சிய ஜனநாயக கட்சியை ஆதரித்து, அவர் வேட்பாளர் ஆதரித்து அங்க பிரச்சாரம் செய்து கொண்டு வந்த நிலையில அங்கிருந்து புறப்பட்டு ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை வந்திருக்கக்கூடிய அண்ணாமலை தற்பொழுது பாஜக மாநில அலுவலகமான கமலாலயம் வந்திருக்கிறார். தற்பொழுது அந்த வேட்பாளர்களை இறுதி செய்யப்படக்கூடிய அந்த மையக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த மையக்குழு கூட்டத்துல அண்ணாமலை பங்கேற்பதற்கு மையக்குழு நிர்வாகிகளோடு அவர் இருப்பதன் காரணமாக அவருக்கு அழைப்பு பேரில் தற்பொழுது அவர் இணைந்திருக்கிறார். அடுத்த கட்டமாக இந்த மையக்குழு கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் பியூஷ் கோயல் வருகையை அடுத்து தொடங்கப்பட இருக்கிறது. தற்போது வரைக்கும் மையக்குழு நிர்வாகிகள் இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், அதே போல பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோரும், அதே போல பாஜக மையக்குழுவாக இருக்கக்கூடிய அண்ணாமலையும் தற்போது வரை வருகை இருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கான வருகையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். தற்பொழுது அவர் வரக்கூடிய சூழலில் இந்த மையக்குழு கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட இருக்கிறது. தகவலுக்கு நன்றி நாகராஜன்.